அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் என் மனதார அன்பான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும். எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், எங்களுடைய வியூவர்ஸ், எங்களை லைக் பண்ணவங்க எல்லாருக்கும், கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தெய்வ பலம் என்னைக்குமே எங்களுடைய சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு, நண்பர்களுக்கு இருக்கும். அதுவும் இந்த சேனலை பார்க்குற எல்லாருக்கும் தெய்வ பலம் இருக்கும். எக்காரணம் கொண்டும் கீழே விழுந்துருவோம், ஒடிஞ்சிருவோம், வீணா போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரவே வேண்டாம். நம்மக்கிட்ட ஒரு பிரகாசம் நிச்சயமாக வரும். நம்மக்கிட்ட ஒரு பிரகாசம், சூரிய கதிர்கள் நம்ம பக்கம் கண்டிப்பாக வரும். வாழ்த்துக்கள். தை மாதம் பிறந்திருக்கிறது. இந்த தை மாதத்தை நல்ல விதமாக வரவேற்போம். எல்லா சிரமத்தைக்கும் டெலிட் கொடுத்துட்டு வாழ்க்கையில் ஒரு புது சந்தோஷத்தோட, புத்துணர்ச்சியோட மனசை அப்படியே நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட தை மாதத்தை நாம் கொண்டு வருவோம். வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். சோபக்கிருது வருஷம் தை மாதம், அதாவது தனுசு மாசத்துல இருந்த, தனுர் மாதத்தில் இருந்த சூரிய பகவான் மகர மாசத்திற்கு பிரவேசம் அடைகிறார். மகர ராசியில போய் பிரவேசம் அடைகிறார். தனுசு ராசியிலிருந்து இந்த மகர ராசிக்கு அவர் பிரவேசம் அடைவதுதான் தை பொங்கலாக நாம் கொண்டாடுறோம். மகர சங்கராந்தின்னு இதுக்கு பேரு. மகர சங்கராந்தி. ஏறத்தாழ நம்ம லைஃப்ல இந்த தை மாதம் ரொம்ப விசேஷமானது எல்லாரோட வாழ்க்கையிலுமே. ஏன்னா சனி பகவான் சொந்த வீடாக இருப்பது மகர ராசி. அந்த ராசிக்கு தன்னுடைய தந்தையாருடன் சூரிய பகவான் வருகை புரிகிறார். ஒரு மாசம் மகர ராசியில் இருக்கார். அடுத்த மாசம் அவருடைய பையன் அதே சனியுடைய 2வது வீடான கும்பராசியிலும் பிரவேசம் செய்கிறார். 2 மாத காலம் சனியோட வீட்டில் தான் இருக்கிறார் சூரிய பகவான். இப்ப இந்த சனியோட வீட்டில் இருக்கிறதுனால நாம என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் பேச போறோம். தை பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணும், எத்தனை மணிக்கு எப்படி வழிபாடு செய்யணும், இதனால என்ன மாற்றம் வரப்போகுது, மாட்டு பொங்கல் எத்தனை மணிக்கு வைக்கணுங்கிறத பத்தியும் பேச போறோம். முதல்ல இந்த மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறதுனால, சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால சட்ட ரீதியான விஷயங்களுக்கெல்லாம், அதாவது கடுமையா பல காலங்களா இருந்த பிரச்சனைகள், சண்டைகள், வழக்குகளே எங்களுக்கு செட் ஆகலைங்க, இதுவரைக்கும் எல்லாமே ஃபெயிலியரா இருந்ததுங்கன்னு யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ 12 ராசிக்காரவங்களுக்குமே வழக்குகளில் திருப்பு முனை ஏற்படும். நிச்சயமாக புகழ், பேர், கௌரவம் நமக்கும் வேணும்னு முடிவு பண்ணி இறங்குறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நமக்குள்ள ஒரு நல்ல ஞானம் ஏற்படும். இந்த தை மாதத்தோடைய பிறப்பிலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சாதிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தா கூட நம்மளும் சாதிச்சு பார்ப்போமே. யார் யாரோ சம்பாதிக்கிறாங்க, யார் யாரோ முன்னேறுறாங்க, இந்த தொழில யார் யாரோ பெரிய அளவுல வர்றாங்க, நம்மளும் இருந்து பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம்லாம் இந்த மாசத்துல உற்பத்தி ஆகும். இதுல உறுதியா நீங்கெல்லாம் எண்ணம் வந்த பிறகு உடனே மாறிக்க கூடாதுன்னு தான் சனி பகவானுடைய இடத்துல 2வது இடத்துல சூரியன் 2 மாசம். இப்போ எல்லா கிரகத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தோட இடத்துலயும் 1 மாசம் இருக்கிறாரு. இவர் தொடர்ந்து 2 மாசம் சனியோட இடத்துல இருப்பாரு. ஏன்னா மகரம், கும்பம் சனியோட இடம், ரிஷபம், துலாம் சுக்கிரனுடைய இடம். இதுல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு மாசம் இருந்துட்டு திரும்பி ஒரு 6 மாசம் கழிச்சு தான் இங்க வரப்போறாரு. ஆனா இவர் எப்படின்னா அடுத்த மாசமும் இருப்பாரு. ஏன்னா நம்ம எடுத்த முடிவை பொசுக்குன்னு மாத்திக்கிட்டோம்னா மாற்றக்கூடாது இல்லை. அதனால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறவங்களுக்கும்
நம்ம மற்றவங்களுக்கு, அதாவது நீதிக்கு தலை வணங்குபவர்களுக்கு இந்த காலம் அருமையான காலங்க. இந்த தை மாசத்திலிருந்து ஒரு பொற்காலம் ஆரம்பம். நீதிக்கு தலை வணங்குபவர்களுக்கு மேக்சிமம் என்னன்னா நமக்கு எல்லாம் கேசஸ்லாம் வெற்றி அடையும். தர்மமா நம்ம நினைச்ச விஷயங்கள் கை கொடுக்கப்படும். இவ்வளவு ஒரு நல்ல பொசிஷனை நம்ம கொண்டு வரோம். அப்படிப்பட்ட அந்த மாசத்தை வரவேற்கணுமா வரவேற்க வேண்டாமா? நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாசமா வருது. நம்ம லைஃப்ல இது வரைக்கும் இருந்த எய்ம் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய இடமா வருது. இதுக்குதான் இது ஒரு அடித்தளம், பேஸ்மெண்டம் சரியா இருக்கணும்ல. அப்ப என்ன பண்ண சொல்றாங்க, இந்த சூரிய பகவானை வரவேற்கிறோம். வாங்க சொல்லுவோம்ல, வாங்க. அப்ப நம்ம இனிமேல் சூரியனை வரவேற்போமா? இப்ப சூரியனை வரவேற்கிறோம், வாங்க சூரியனே அப்படின்னு. அப்ப நம்ம மனசார வரவேற்கும் பொழுது சூரிய பகவான் நமக்கு இந்த மாசத்திலிருந்து என்ன பண்றாரு, புகழ், பேர், கௌரவம், பதவி. நல்ல கவனிங்க, இந்த தை மாசத்துல சூரியனை வரவேற்கிற முறையில் பதவி உங்களுக்கு கிடைக்கும், அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும். இவ்வளவுதான். சரி, என்னைக்கு வரவேற்கிறது பார்த்துருவோம். பாருங்க, தை மாதம் 15ஆம் தேதி, சரியா பாத்தீங்கன்னா தை மாசம் 15ஆம் தேதி, சரியா சோபக்கிருது வருஷத்துல தை மாதம் 1ஆம் தேதி 15/1. நல்ல கவனிக்கணும், நான் தை 15 சொல்லிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. சோபக்கிருது வருஷம் தை மாதம் 1ஆம் தேதி 15ஆம் தேதி ஆங்கிலத்துல, ஜனவரி மாசம் 15ஆம் தேதி திங்கள் கிழமை இந்த சூரிய பகவானை வரவேற்க நம்ம தயாரா இருக்கணும். எத்தனை மணிக்கு இதெல்லாம் கொஞ்சம் பேசிடுவோமா? இந்த தடவை திங்கட்கிழமை பொங்கல் வருது. அப்ப சூரியனை என்ன பண்ணணும், காலையில 6 to 7 திங்கட்கிழமை அன்னைக்கு 15/1/2024 தை மாதம் 1ஆம் தேதி திங்கள் கிழமை காலையில 6 to 7 பொங்கல் பானை வைத்து வழிபடுவது சிறப்பு. இதான் ரொம்ப முக்கியம். காலையில 6 to 7. ஏங்க இதுல என்ன வேற டைமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நல்ல ஹோரையில பொங்கல் பானை வைக்கணும், நல்ல ஹோரையில சூரியனை வரவேற்கணும். அப்ப திங்கக்கிழமையா பொறுத்து அப்ப காலையில 6 to 7 தான் பெஸ்ட். அடுத்து நல்ல ஹோரைங்கிறது 11 to 12 வருது. ஆனா 10:30-12 யமகண்டம். ஸோ வாய்ப்பு இல்லை ராஜா, காலையில 6 to 7 மட்டும்தான். அதனால அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வருஷம் தைப்பொங்கலை காலையில 6 மணிக்கெல்லாம் கொண்டாடுறோம். சூரியன் உதிக்கும் போதே தக தக தகன்னு வெளியில வரும்பொழுதே அவ பொங்கல் பானையை வைத்து பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் 3 தடவை சொல்லணும், 3 times. அதான் முக்கியம். பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுவதில் இதான். எடுத்தோன்னு என்ன பண்ணணும், சாணியில பிள்ளையார் பிடிக்கணும், அருகம்புல் சாத்தணும், பிள்ளையாருக்கு வழிபாடு, அப்புறம் பொங்கல் பானை வைத்து, அப்புறம் அக்னி வழிபாடு, பொங்கல் பானை வச்சு, அப்புறம் பால், தண்ணியில பால் இது பண்ணி ஒரு பானை பொங்கல் வரும், ஒரு சக்கரை பொங்கல், இன்னொரு இடத்துல வெண்பொங்கல், வெறும் அரிசி பொங்கி வரும். அது வேணா சாப்பாடுக்கு கலந்துக்க போறோம், சாம்பாருக்கு இல்லையா. அப்ப 2 பானை வைக்கிறவங்க இருக்காங்க. அப்ப பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் 3 தடவை இந்த கோஷம் விட்டுறணும். அப்படி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நிவேதியம் பண்ணணும். இதுல என்னன்னா 6 to 7 பொங்கல் பானை வச்சுட்டோமா, 7:30 மணிக்குள்ள 7:30க்குள்ள சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிடணும். அவ்வளவுதான். இந்த தடவை 9-10 பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க, வேண்டாம். அப்புறமா இதெல்லாம் இல்லையே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 மணிக்கு பிறகுதான். இடையில ஹோரைகளும் சரியில்லை, நேரமும் சரியில்லை. ஸோ நல்ல நேரம் காலை 6 to 7 தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2024. சரியா? பொங்கல் கொண்டாடுவோமா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் கொண்டாடுவதனாலே சீரும் சிறப்புமாக 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக இருக்க போதும். தைப்பொங்கல் விசேஷமா எல்லாருமே உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அதுல இருந்து விலக போறீங்க. ஒரு பிரகாசம் உங்களுடைய முகத்துல கண்டிப்பா தெரியும், வாழ்க்கையில் அது அடுத்தபடியாக தெரியும். வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாட்களை நாம இப்ப வரப்போகுது, அதுக்குள்ள நடக்க போகிறோம். ஆனந்தமான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது முதல் செய்தி. 2வது மாட்டு பொங்கல்.
மறுநாள் மாட்டுப்பொங்கல். தை மாதம் 2ஆம் தேதி 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணும்? காலையில் 6லிருந்து 7 மணி இந்த செவ்வாய் ஹோரை இந்த காலகட்டத்தில் நம்ம கம்பல்சரி பசுமாடு இருக்கக்கூடிய கோசாலைகளில் கோசாலையை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பசுமாட்டுக்கு நல்ல பெரிய பெரிய பாத்திரங்களில் வில்வம், முக்கியமாக வில்வம் இருக்கணும், பன்னீர், சந்தனம் இதெல்லாம் கலந்து, வில்வம், பன்னீர், சந்தனம், வெட்டி வேறு இதெல்லாம் கலந்து வச்சுருங்க. முதல் நாளே அந்த தண்ணியை கலந்துட்டு அந்த தண்ணியில் அந்த பசுக்கு மாதாவுக்கு அபிஷேகம் காலையில் 6 to 7 அபிஷேகம். நல்ல திருப்தி அபிஷேகம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நிறைய உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள் வரைக்கும் கூப்பிட்டு அவன் பாருங்கள் கவுளி அடிக்குது, சின்ன பிள்ளைகள் வரைக்கும் சும்மா யாரோ ஒருத்தவங்க மட்டும் செய்யக்கூடாது, எல்லாரும் அபிஷேகம் பண்ணணும். வீட்டில் ஒரு பசு இருந்ததுன்னா அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். சார் எங்கள் வீட்டில் பசுவே இல்லை சார் அப்படின்னா பக்கத்து வீட்டில் பசு இருந்ததுன்னா பாரபட்சமே இல்லாமல் பகை இல்லாமல் அந்த பசுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு போய் கொடுங்க, ஒரு தொட்டாவது கும்பிடுங்க. கோபூஜை கண்டிப்பாக பண்ணுங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோபூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தை மாதத்தில் சூரியன் பவித்திரத்தை ரொம்ப விரும்புகிறவர். அவர் மகர ராசியில் வந்தோடனே அந்த இடம் ஏற்கனவே நீதிமான் இருக்கிற இடம். முதல் நாள் இருந்துட்டு சில பேர் விஐபி வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசேஷமாக இருக்கும். விஐபி தங்கியிருக்காருன்னா அப்புறம் சாதாரணமாக மறுநாள் வந்துடும். பொதுவாகவே வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தாருன்னா நடக்கும். முதல் நாள் அருமையாக தட்டப்படலாம் சமையல் இருக்கும், 2ஆம் நாள் கொஞ்சம் சுமாராகும், 3ஆம் நாள் ஒரு கூட்டு ஒரு பொரியல், 4வது வத்த குழம்பு, 5வது இப்போ கலவை சாதம், 6வது நாள் ஹோட்டலில் சாப்பிட்டு மாப்பிள்ளை எல்லாரும் போய் அப்படின்னுவாங்க, அப்படின்னா ஊருக்கு கிளம்பணும்னு அர்த்தம். 7வது நாள் ஊருக்கு கிளம்பிடணும், அது மாப்பிள்ளையாகவே இருந்தாலும் இதுதானே வழக்கம். ஆனால் இது என்னென்னா இந்த சூரியனை 2வது நாளும் நம்ம அந்த அளவுக்கு வரவேற்கணும். தேவர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம முதல் நாள் வரவேற்றோம், இந்த சூரியனை 2வது நாள் தேவர்கள் வரவேற்கிறாங்க. தேவர்கள் எங்கே போவாங்க? கோமாதா கிட்ட தான் இருக்கிறாங்க. எல்லா தேவர்களும் கோமாதா தான். சிவனும் விஷ்ணுவும் பிரம்மனுமே அங்கே தான் இருக்கிறான். அப்போ அந்த அவளை வழிபாடு பண்ணுறோம், சிவனை வழிபாடு பண்ணுறோம், விஷ்ணு, பராசக்தி எல்லாரையும், நவநாயகர்கள் எல்லாரையுமே இந்த கோமாதாவை தொட்டோம்னா இவாளெல்லாம் தொட்டதுக்கான பலன். அதனால் அவசியம் எல்லாரும் கோபூஜை பண்ணுங்க. அவசியமாக எவ்வளோ முடியுமோ செய்யுங்க. இல்லைன்னா பல கோயில்கள்லாம் இப்போ நடக்குது, கலந்துக்குங்க. அவ்வளோதான், நம்ம புண்ணியங்களை சேர்க்கணும். இப்போ காலையில் 6 to 7 அவசியமாக இந்த பசு மாடு கோமாதாவுக்கு அபிஷேகம் செய்து வீட்டில் எல்லாரும் அபிஷேகம் தண்ணி ஊற்றலாம், ஆண் பெண் எல்லாருமே அபிஷேகம் பண்ணி பொட்டு அலங்காரங்கள்லாம் நல்லா செப்பரேட்டாக சூப்பராக பண்ணிடுங்க. 8 to 9 பொங்கல் பானை வைங்க, 8 to 9 பொங்கல் பானை வைங்க. 12 to 1 கோமாதாவுக்கு பூஜை செய்து அந்த பொங்கல் பானையிலேருந்து பொங்கலை எடுத்து நல்லா எல்லாம் விநாயகர் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அருகம்புல் சாத்தி இப்போ சாணத்தில் விநாயகர் பிடிச்சி அருகம்புல் சாத்தி பூஜைகள்லாம் பண்ணி பூசணி இலைன்னு சொல்லுவாள். பூசணி இலையில அந்த தட்டில் வச்சு பூசணி இலையை வச்சு அது மேலே இந்த சாதத்தை வச்சு இந்த கோமாதாவுக்கு கொடுங்க. ஆப்பிள், வாழைப்பழம் எல்லாம் இதில் போட்டுக்கணும். இனிப்பு டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம் அன்றைக்கி ரொம்ப திகைக்கணும். அப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையில் 6லிருந்து 1 மணி வரைக்கும், இதில் 9 to 10 வேண்டாம். இந்த டைம் இல்லாமல் மற்ற நேரத்தில் இந்த கோமாதாவை வழிபாடு பண்ணும்போது எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் சாஷ்டாங்கமாக கோமாதாவை நிப்பாட்டிட்டு கிழக்க பார்க்க, அதாவது கோமாதா கிழக்க பார்க்க நிற்கணும். நம்ம பின்னாடி போயிட்டு பின்னாடி நமஸ்காரம் பண்ணணும். கோமாதாவுக்கு தலைக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது, பின்னாடி நமஸ்காரம் பண்ணணும். சரிங்களா? அப்படி நமஸ்காரம் பண்ணி வாழை தொட்டு கும்பிடுங்க. நிச்சயமாக 7 ஜென்ம பாவங்களும் விலகும். இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்கக்கூடியதுக்கு தேவர்கள்லாம் நம்ம பக்கத்தில் குடி இருப்பாங்க, நம்மளோட பக்க பலமாக இருப்பாங்க. ஆக மாட்டுப்பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். ஆக தைப்பொங்கலும் மாட்டுப்பொங்கலும் அழகாக நம்ம நிச்சயமாக செய்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பெரிய பிரகாசத்தை இந்த 2 நாளும் நமக்கு கொடுக்க போகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகுது. வாழ்த்துக்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நேயர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜீவராசிகளையும் வாழ்வாதாரத்தையும் நாம் காப்போம். எக்காரணம் கொண்டும் ஜீவராசிகளுக்கு நாம் தீங்கு விளைவிக்க வேண்டாம், இயற்கை வளங்களை அழிக்க வேண்டாம். இன்னைக்கெல்லாம் ஒரு கரும்புங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது.
அதனால் இன்னைக்கு எல்லாம் வேணும். கரும்பு சர்க்கரை ஒரு படம் பார்த்தீங்கன்னா தளபதி படத்தில் ஒன்று வரும், ஒரு பாட்டு, காட்டுக்குயிலே, அந்த பாட்டு. அது மாதிரி எல்லாரும் ஆனந்தமாக இருப்போம், கொண்டாடுவோம் பொங்கலை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இனிமை பொங்கட்டும், நல்லதே நடக்கும். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.